மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடிக்கு 1/4 கிலோ மாங்காவை அரிஞ்சு ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சாவே போதும், குழஞ்சிரும். எடுத்து அப்புறம் தாளிச்சுப்போம். நல்லா 2 விசிலில் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு, தயிர் மாதிரி கரைச்சி. இப்போ தாளிப்பு போட்டுக்குவோம். மாங்காய் பச்சடி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்குவோம். 3 பட்டை மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ மாங்காய் வேக வச்ச மாங்காயை போட்டுக்குவோம். குக்கர்லேயே வேக வைக்கலாம், சின்ன சுத்தமாக அரைஞ்சி ஏனத்துலேயே வேக வச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துலேயே தாளிக்கலாம். குக்கரில் தான் வேக வைக்கணுங்க. எனக்கு நேரம் இருந்துச்சு, வேலை நிறையா இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி குக்கரில் வேக வச்சேன். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், இனிப்பு புளிப்பு காரம் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்குவோம். ஏற்கனவே 3 பட்டை மிளகாய் போட்டுக்குவோம், கொஞ்சம் மிளகாத்தூள்வோம். ஒரு 50 ஜீனி போட்டுக்குவோம். அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய திட்டிப்பு எல்லாம் நிறையா போட்டுக்கலாம். நான் அதை சுவர்லாம் போட்டு சூப்பராக இருந்துட்டீங்களா? இந்த மாங்காய் பச்சடி யாருக்காக போகிறேன்னா, எங்கள் மாமா பொண்ணு வந்து மாங்காய் பச்சடி போட்டு வீடியோ போட சொல்லியிருந்துச்சு, அதுக்காக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்